முன்னதாக நிறைய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வீடியோ ஒன்றில் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து உக்ரைனின் மறுகட்டமைப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இது இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடனான சந்திப்பு எதிர்காலத்தில் நடைபெறும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான கிட்டத்தட்ட 4 ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இது முன்னேற்றத்தை குறிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் டிரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னருடன் நல்ல உரையாடல் நடத்தியதாக கூறியதை தொடர்ந்து ஜெலன்ஸ்கியின் அறிவிப்பு வந்துள்ளது. ரஷ்யாவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து உக்ரைனின் மறுகட்டமைப்பை உறுதி செய்யும் நோக்கத்தின் ஒரு பகுதியாக சில ஆவணங்கள் தயாராக இருப்பதாகவும் ஜெலன்ஸ்கி கூறினார். இந்த வார தொடக்கத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய 20 அம்ச வரைவு அமைதி திட்டத்தை ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருந்தார். மேலும் ரஷ்ய ஆக்கிரமிப்பை தடுக்க உக்ரைன் பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெறுவதை இந்த திட்டம் முதன்மையாக கொண்டிருந்தாலும் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட சபோரிஜியா அணுமின் நிலையத்தின் மீதான கட்டுப்பாடும் விவாதத்திற்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. போரை முடிவிற்கு கொண்டு வரும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் கிழக்கு பகுதியில் இருந்து படைகளை திரும்பப் பெற தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். அதே நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தைகளில் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா கூறியிருக்கிறார். இருந்தபோதிலும் ரஷ்யா தான் கைப்பற்றிய உக்ரைன் பகுதிகளில் இருந்து எந்த வகையான படைகளையும் திரும்பப் பெறுவதற்கு ஒப்புக்கொள்ளும் என்பதற்கான எந்த உத்தரவாதத்தையும் தெரிவிக்கவில்லை. மறுபுறம் டான்பாஸில் உக்ரைன் வைத்திருக்கும் மீதமுள்ள பிரதேசத்தை கைவிட வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. ஏற்கனவே டான்பாஸில் லுஹான்ஸ்கியின் பெரும்பகுதியையும் டோனெட்ஸ்கின் சுமார் 70% பகுதியையும் ரஷ்யா கைப்பற்றியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ரஷ்ய சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான உக்ரைனின் நீண்ட தூர ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யா அதன் படையெடுப்பை தொடர தேவையான எண்ணெய் ஏற்றுமதி வருவாயை பறிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. மறுபுறம் ரஷ்யா உக்ரைனின் மின் கட்டமைப்பை முடக்க விரும்புகிறது. இது தங்கள் நாட்டிற்கு எதிராக குளிர்காலத்தை ஆயுதமாக்குவதற்கான முயற்சி என்று கியேவ் அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்நிலையில் ஜெலன்ஸ்கி மற்றும் டிரம்பின் சந்திப்பு போரை முடிவிற்கு கொண்டுவர ஒரு வாய்ப்பாக அமையுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.